இந்தியாவிலேயே ரொம்ப நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ரயில்னு பார்த்தீங்கன்னா விவேக் எக்ஸ்பிரஸ் தான். விவேக் எக்ஸ்பிரஸ்னால் விவேகானந்தா எக்ஸ்பிரஸ்ன்னு அர்த்தம். இந்த விவேகானந்தா எக்ஸ்பிரஸ் எப்போ விடுபட்டதுன்னா விவேகானந்தருடைய 150வது பர்த் ஆனிவர்சரி அப்போ, அதாவது 2011-12 காலத்தில் ரயில்வே பட்ஜெட்டில் இதை அறிவித்தாங்க. அப்போலேருந்து இந்த ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மொத்தம் 4189 கிலோமீட்டர் பயணிக்குது. 59 ஸ்டேஷனு 4 நாளில் பயணிக்குது. வாரத்துக்கு 2 முறை இது கிளம்புது, சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். 19 கோச்சஸ் இதில் போகும். இதில் 9 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி தான் இந்த ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயின் கன்னியாகுமரியில் கிளம்பி அசாம் மாநில திப்ருகர் வரைக்கும் போகுது. இது 9 மாநிலத்தை கிடக்குதுன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், பீகார், நாகாலாந்து மற்றும் அசாம். மொத்தம் 75 மணி நேரம் பயணிக்கக்கூடிய இந்த ரயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமான மலை, குகைகள், நீர்வீழ்ச்சி இதெல்லாம் கடந்து போவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது திப்ருகரில் 7:25க்கு கிளம்பி கன்னியாகுமரியில் 7 மணிக்கு வந்து சேரும். செவ்வாய்க்கிழமை